வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இரவில் முடிந்த டீல். காலையில் இபிஎஸ் தூதில் அந்தர்பல்ட்டி அடித்த செங்கோட்டையன். பின்னணியில் என்ன திடீர் தகவல்? இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று நடத்திய விருந்தில் நிகழ்ச்சியில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாதது சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையாற்றிய செங்கோட்டையன் எடப்பாடியாரை வணங்கி உரையை ஆரம்பிக்கிறேன் என்று கூறியிருப்பதன் பின்னணி வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மீது செங்கோட்டையன் கடும் அதிருப்தியில் இருப்பதாக செய்தி வெளியானது. இதற்கிடையே டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை தனியாக சந்தித்து பேசியது. நிர்மலா சீதாராமனை சந்தித்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் அதிமுகவினர் எல்லாருமே வெளிநடப்பு செய்தபோது செங்கோட்டையன் மட்டும் உள்ளே அமர்ந்திருந்தது என இவரது செயல்பாடுகளால் அதிமுக நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்தனர். அண்ணன் மூத்த நிர்வாகி எடப்பாடியார் பொதுச் செயலாளர் ஆவதற்கு இவர் தானே முக்கிய பங்காற்றினார். இப்பொழுது ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் புலம்பியுள்ளனர். இந்த சூழ்நிலையில்தான் நேற்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரவு விருந்து வழங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இதில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கலந்து கொண்ட நிலையில் செங்கோட்டையன் மட்டும் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார். அண்மையில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட போதே அதிமுக முக்கிய நிர்வாகிகளிடம் பேசிய அமித்ஷா எல்லாரும் ஒன்றாக இருந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். அதிமுகவினர் பல பிரிவுகளாக பிரிந்து இருந்தால் அது நமது கூட்டணிக்குத்தான் ஆபத்து. எனவே எல்லோரும் ஒன்றாக இருங்கள். அப்படி இருந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று அட்வைஸ் கொடுத்ததாக தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் தான் நேற்று இபிஎஸ் நடத்திய விருந்து நிகழ்வில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாதது அதிமுக மற்றும் பாஜகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு அமித்ஷா ஏற்கனவே எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் நெருங்கும் சூழலில் நீங்கள் இப்படி நடந்து கொண்டால் மக்களுக்கு எப்படி நாம் கூட்டணி மீது நம்பிக்கை வரும்? உங்கள் மனதில் இபிஎஸ் மீது எந்த விமர்சனங்கள் இருந்தாலும் அதனை கொஞ்சம் நாட்களுக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு இபிஎஸ்ஸுடன் இணைந்து செயல்படுங்கள் என்று கூறியதாக தகவல்கள் வெளியானது. அதே போல இபிஎஸ் தரப்பு செங்கோட்டையனை சமாதானப்படுத்தி ஏதோ டீல் பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. இச்சூழலில்தான் இன்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எடப்பாடியாரை வணங்கி என்று தனது பேச்சை செங்கோட்டையன் தொடக்கியிருந்தார். இதன் மூலம் இனி தனக்கு எதிராய் யாரும் இருக்கக்கூடாது. அதிமுக என்றால் இபிஎஸ் என்றால் அதிமுக என்பதனை எடப்பாடி பழனிசாமி உறுதி செய்திருக்கிறார் என்று சொல்கிறேன் விவரம் அறிந்தவர்கள் என்று கூறியிருந்தார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாகவும் அதிமுக வட்டாரங்களில் பரபரப்பாகவும் பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.